இந்த இவ சைனடி சித்தாப்புறம் 10ஆம் தேதி நினைக்கிறேன் தலைவர் அறிவிக்கிறார், இந்திய இராணுவத்துடன் போர் சண்டைக்கு போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 300-400 பேரை வச்சு கொண்டு 1,15,000 பேர் டேங்க் என்ன அது என்ன உங்களுக்கு இல்லாமல் இன்னடா அழிய போகிறோம்ன்ற ஒரு சந்தேகம். இப்படி இருக்க அந்த போர் ஸ்டார்ட் ஆகிட்டு முதல் நாள் சண்டையே மாலதி கோப்பாயில் பெண் போராளி முதல் பெண் போராளி சாகிறா. சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. மிச்சத்தை நான் என்னத்தை சொல்கிறது, இப்படியே போய்கொண்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு விரும்பினா மிச்ச கதை நான் இப்போ படையாக கேட்டுக்கொள்ளுங்கோ. நான் 90 வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், 90லாம் வெளிநாட்டுக்கு போனேன். அது மட்டும் எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும். நீங்கள் கேட்டால் நான் அதை சொல்லுவேன். எனக்கு என்னென்று சொன்னால் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கோ. எனக்கு என்னவோ தெரியாது, அது எனக்கு இதெல்லாம் விருப்பமாக இருந்தது. என்ன அவங்க சேர்க்கையிலையோ இல்லை எனக்கெல்லாம் இதெல்லாம் போயெல்லாம் என்ற விருப்பம். ஆனால் என்னவோ விதியோ என்னவோ தெரியாது. நான் இயக்கத்துலேயும் சரியில்லை, இப்படி இருக்கிறேன். சில நேரம் உங்களுக்கு இந்த இதுகள் சொல்கிறதுக்கு தான் இருக்கணும் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ காலம் நான் ஒன்றும் என்னை விட பெரிய ஆக்கள் இருக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சது. இந்த ஆய்வாளர் 2 கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்போ எனக்கு சந்தேகம் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, எல்லாம் புலியாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு யாரும் சந்தேகங்கள் இருந்தால் ஒன்று கூகுளோ பெரிய ஆக்களுக்கு இல்லை, கூகுளையும் இல்லாமல் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம், கூகுள் சொல்லும். வேறு ஆக்களை கேளுங்கோ. எனக்கு சும்மா உங்களுக்கு போய் சொல்லணும்டா இது இல்லை. மற்ற இன்னொன்று சொல்லி போட்டு இதை முடிக்கணும் வேண்டாம். இதை திருப்பி கடை சொல்லணும். நீங்கள் நம்பிகள் என்ன கொப்பையை கடுவாய்க்கு சொன்னீங்க, விஜயநாக்கு எல்லாம் சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்கிறேன். 91ஆம் ஆண்டு ஆனரவ இயக்கம் முற்றுகையிட்டிருந்தது. அப்போ படையணிகள் எல்லாம் வந்துச்சு. இம்ரான் பாண்டியன், சார்ல்ஸ் ஆண்டனி, ஜெயந்தன் படையணி எல்லாம் வந்துட்டு ஆகாய வெளிச்சமர் அந்த பிடியோர் சந்தையில் இயக்கம் 1 மாதத்துக்கிட்ட ஆனரவ ரவுண்டப்புக்குள்ளே வச்சுருந்தது. அந்த மூட்டம் கொப்பை கடுவை டென்சில் கொப்பை கடுவை ஐடியா கட்டுக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். தலைவரே பாராட்டின ஒரு ஆண்டு. அதை எப்படி பாராட்டினேன்னு சொல்லி போட்டு முடிப்பேன் நான். இப்போ எத்திரக்கணியில் வந்து இறக்கினவர் தரை இறக்கம் கொண்டு செய்த மிகப்பெரிய தரை இலக்கம் டென்சில் கொப்பை கடுவை தலைமையில் 25 நாள் அன்னைக்கு வெத்திலக்கணியில் இந்த புல்லாவளி வந்து அப்படியே ஆனரவ அந்த ஆமியை காப்பாற்றினர். அது ஒரு தொடுத்தவங்க. அது டென்சில் கொப்பை கடுவைன்ற ஒரு இராணுவ நடவடிக்கை. அடுத்தது அதுக்கு பிறகு டென்சில் கொப்பை கடுவை இது 91. டென்சில் கொப்பை கடுவை இந்த விஜய விமலரட்னம், மொஹான் கொஞ்சம் பேர் இருக்கிறவர். பேர்கள் எல்லாம் முழு பேர் எனக்கு அதிகமான பேர்கள் தெரியும். நீங்கள் என்ன எனக்கு ஞாபக சக்தி கூட என்ன முடியாது. இப்போ இவியல் எல்லாரும் யாழ்ப்பாணத்தை கேப்சர் பண்ணணும். மற்ற இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ சந்திரிகா காலம் வந்துட்டுது சரியா. சந்திரிகா காலம் உங்களுக்கே தெரியும். 91க்கு பிறகு 92 94ஆம் ஆண்டுக்கு பிறகு சந்திரிகா காலம் வருது. 94 இப்போ இடையில் பிரேமதாசா வந்தவர், பாதுகாப்பு மந்திரியாக ரஞ்சன் விஜயரத்னா வந்தவர். இப்போ சந்திரிகா வந்துட்டு 95 யாழ்ப்பாணத்தை கேப்சர் பண்ணுறாங்க. அது பிறகு ஆனால் இந்த அரசியல்வாதிகள் மாறினாலும் இந்த டென்சில் கொப்பை கடுவை இந்த விஜய விமலரட்னா இவங்களெல்லாம் பயங்கர கட்டிக்கார பண்ணி யாழ் மாவட்டத்தை எப்படி முற்றுகையிடலாமன்ற ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் செய்து கொண்டு இருந்தவங்க. செய்து கொண்டிருக்கேன் 92ஆம் ஆண்டு. அதுக்கு முதல் ஒன்று சொல்கிறோம், இணைப்பு வரைக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் 90ஆம் ஆண்டு யாழ் கோட்டை புலிகளில் முற்றுகைக்கு இருந்தது. எத்தனையோ மாதம் முற்றுகையில் இருந்தது. பிளேன் விழுந்தது, இத்தாலியன் போர் பிளேன் விழுந்த இயக்கம் சுட்டு விழுத்தினது. அதுக்குள்ளாம் சரத் பொன்சேகா, கோத்தபாய ராஜபக்செல்லாம் இருந்தவன்ற ஒரு கேள்வி நான் பார்க்க இல்லை. என்னோட சண்டைக்கு வராங்க, அது உண்மை. இப்போ இயக்கம் கொண்டு பசீலன் குண்டு அடித்தது என்ற இடுப்புக்கு மேலே, அந்த நேரமே பெரிய குண்டு. நான் அதை பார்த்துக்கிறேன். அது போய் இவங்க இந்த மியூசியங்களில் கிடக்கு, நீங்கள் போய் பாருங்க. ஆமி வச்சுக்கிற மியூசியங்களே இருக்கும். அதால் கொண்டு அதுக்கு வச்சு அடித்து காதுகளுக்கு ஆமைக்கு பிஞ்சு வடமராட்சி குரூப்பு, தென்மராட்சி குரூப்பு, வலிகாம குரூப்பெல்லாம் டிசைனாக அடி அவங்களுக்கு அடித்து செத்து இயக்கப்படுகையெல்லாம் வந்து முற்ற வழியில் கிடந்தது. இதெல்லாம் அந்த சிறு புள்ளிகளுக்கு உங்களுக்கு தெரியாது. இப்போ போய் அதை போய் பார்க்குறீங்கள், கோட்டையை பார்க்குறீங்கள். அதை போய் ஒரு காலத்தில் எங்கட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுதிருப்பியால் எத்தனை பொடிகள் செத்தவங்க, எத்தனை சனம் செத்தது யாழ்ப்பாணத்தை அந்த சரௌண்டிங் அந்த ஏரியாவில். அதை மறக்காதீங்க. அப்படியே அநியாய சாவல் நடந்த கணக்கை என்ன நானே பார்த்துக்கிறேன்.
அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும், வடமராட்சி குரூப்பில் அந்த காலத்தில் கோட்டை படிக்கிறதுக்கு போயிருக்க விக்னம், அவர் உடுத்துறையை சேர்ந்தவர், கேப்டன் விக்னம்னு சொல்லி 32 பேர் நினைக்கிறேன் கொண்டே அடிபட்டவங்க. அடிபட்டு வாசல் வரைய போட்டு அடிபட்டு சேர்த்தவங்க. அந்த அவையில் வித்துடல் ஒன்றும் எடுக்கையில் ஏற்கனவே அப்படி ஒரு நல்லா வாசலை கூட கனகாலமாக அந்த இது இருந்த ஒரு 5 நாள் அப்படி நான் போய் பார்த்துறான், வெளியிலேருந்து பார்த்துறாங்க, கிட்ட போயில ஒளிச்சிருந்து பார்த்தது அந்த முத்த வழியில். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆமியும் தான் படியாக கட்டு விடுங்கோ. எப்போ 90ஆம் ஆண்டு இப்படியே இருக்குங்க. கொப்பையை கடை வச்சு தான் இந்த இவங்களை மீட்கணும் இல்லோ, இவங்க சாக்கடை கொப்பையை கட்டுவா விஜயம் இல்லை கேட்டுக்கணும். அதான் நான் சொல்கிறேன், ஒத்தவாய சரத்பந்தையெல்லாம் இந்த கோட்டைகளில் விளையாட்டு இவையெல்லாம் அவரோட அப்படியே இது இல்லை. ஆறா டென்சில் கொப்பையை கட்டுவார். ஆமியை கொண்டே உங்களுக்கு நாங்கள் இப்போ வீடியோ போட்டிருப்போம், எங்கே மண்டதீவில் இறக்கி ஆமியை சகதிகளால் மீட்டவங்க எங்கள் மண்டதி மட்டும் ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க. கோட்டையிலேருந்து ஆமி ஓடுனது கண்போம், சகதிகளால் வந்து இதுகளால் ஓடுனதும் கண்போம், ஓடி மீட்டவங்க இந்த இவன் டென்சில் கோப்பை கடவாயிருக்கேக்க. அப்படி ஒரு ஆள். மக்களே, நான் ஒரு விஷயம் ஒன்று ஒரு இதன்று சொல்ல இல்லை. நான் என்னென்னா, அந்த கோட்டையில் உள்ள ஆமிங்க 90ஆம் ஆண்டு அதை மீட்கிறதுக்கு டென்சில் கொப்பை கடுவான்ற தலைமையில் மண்டதீவில் ஒரு தயாரிஞ்சது. அவங்க தயாரிஞ்சு மண்டதீவை பிடிச்சி தான் இவங்களை எடுத்தது வெளியில். அந்த சந்தர்ப்பத்தில் மண்டதீவில் இவங்களை எதிர்த்து அடி வர்றதுக்கு ஒரு டீம் இருந்தது. மேஜர் ராஜீவ், அவர் வடமராட்சி மருதங்கனியை சேர்ந்தாள். அவர் எனக்கு தெரியும், நல்ல ஒரு பொடியன். என்னென்று எனக்கு தெரியுமென்று சொன்னால், நான் சின்ன பொடியன் தானே, ஒரு நல்ல ஒரு புது சரம் கொண்டு வச்சிருந்தவர். எனக்கு அதை தூக்கி தந்துட்டு போனவர். நான் அதை எதிர்பார்க்கல, அவர் இப்படி கெதியா வீரச்சாவாடையவர்னு சொல்லி. இப்போ அவற்றை ஒரு டீம் ஒன்று இருந்தது, இந்த கொப்பை கடவை டீமோட அடிபட்டதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், மண்டதீவு ஒரு கடலால் சூழப்பட்ட இடம். கடைசி வரையும் முறுதி வரையும் அந்த கொப்பை கடவுன்ற டீம் வந்து இவங்களை மீட்கிறதுக்குரிய செயற்பாடு நடக்க அந்த டீமோட ஒரு 75 பேர், அந்த மேஜர் ராஜீவ் தலைமையில் அந்த கொப்பை கடவை டீமை அது ஆயிரக்கணக்கான ஆமியோட இறுதி வரை போரிட்டு இது கடைசியில் எல்லா ரவைகளெல்லாம் தீர்ந்து முடிய கொஞ்சம் பேர் சாயனட் அடித்து கொஞ்சம் பேர் சண்டையில் செத்து அப்படியே அந்த டீம் அப்படியே அந்த 75 பேரும் அதில் வீரமரணம் அடைஞ்சவ. அது நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணணும். ஏன்னா அதில் ஒரே ஒரு படியும் தான் தப்பினவன். மிச்சம் எல்லாரும் அந்த அதில் இருந்து நீங்களெல்லாம் இப்போ நினச்சிருப்பீர்கள், இந்த கோட்டையிலெல்லாம் சிம்பிளாக நடந்ததில் பெரிய ஒரு இது அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்துருந்தால் அதில் அதை பார்த்துருந்தால் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இது அதை பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் மேஜர் ராஜீவ், வடமராட்சி மருதங்கனிப்படியை. அவற்றை தலைமையில் அந்த டீம் இருந்தது. பிறகு 92ஆம் ஆண்டு பெரிய ஒரு முற்றுகை நாங்கள் செய்வோம் என்ற ஆமி ஒரு தயார்படுத்தல இருந்தது. எப்படி என்று சொன்னால், அப்போ ரஞ்சன் விஜயத்தினால நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர். இப்போ இதெல்லாம் போட்டு பெரிய ஒரு பிளான் பண்ணவங்க. எப்படி என்றால், இந்த தீவு பக்கத்தால் தரையிறக்கி யாழ்ப்பாணத்தை முற்றுவாடுவோம். ஏன்னா தீவு பக்கத்தில் கொண்டு இறக்கினோடே தானே இங்கே கோட்டையில் வந்தவங்க எடுத்தவங்க. அப்போ அதே இடத்துல திருப்பி உள்ள யாழ்ப்பாணத்தை பிடிப்போம் அந்த ஒரு பிளான். இப்போ அதுக்கு 92ஆம் ஆண்டு எனக்கு 8ஆம் மாதம் 8ஆம் தேதியோ இது ஒரு அதுகளுக்கு 8-9ஆம் மாதம் 92ஆம் ஆண்டு, அது கன்ஃபார்மாக தெரியும். அயாலியிலேருந்து 9 பேர் நினைக்கிறேன், 9-8 பேர் இவையில் ஒரு குழு துருப்புக்காகலாம் வந்தது. அதான் டென்சில் கொப்பை விஜய ரத்னா மொஹான் கன பேர் அதில் வரைக்கல புலிகளில் கண்ணி வடியில் அம்புட்டு அவ்வளோ பேரும் சரி அப்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் தலைவர் ஒரு அறிக்கையில் சொல்கிறார், இவர் எப்படியா கோத்த ஒரு ஆளுன்னு சொல்லி யாருக்கு டென்சில் கோப்பை கடவை அவற்றை நீங்கள் நினைக்கலாம். அது இராணுவ வீரனுக்கு இராணுவத்தில் திறமையானவனை பிடிக்கும், அவன் எதிரியாக இருந்தாலும் பிடிக்கும். அதுக்காண்டி போய் கூடிக்குள்ளாவரையில் அது செய்தபடிகளுக்கு அது பாராட்டு செய்த வச்சவங்க. ஆனால் மதித்தவர் தலைவர் அந்த டென்சில் கொப்பை கடுவார். அது மாதிரி அந்த விஜயமேலோடனா ஒரு சரியான. இப்போ உங்களுக்கு தெரியும், சில அந்த காலத்தில் சண்டையில் நடந்தது. இந்த பின்னாடி நடந்த 2009 பிறகு 2009 நடந்த மாதிரி இந்த கேவலங்கட்ட சண்டையில் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் தெரிஞ்சுக்கும், அந்த நிறைய சண்டை விட்டாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. நான் என்னதை சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி இப்போ நானே இப்போ இந்த வயசில் போய் உள்ளே இருந்து களி தின்னலாது உங்களுக்கு விளங்குதாரு. அதுக்காக நான் தெரிய ஒன்றும் இல்லை. இப்போ நானும் வயசு போட்டு நீ நோய் நொடி எல்லாம் போச்சு எப்படி செத்தாயின்னு சொல்கிறேன்.
இதே நீங்கள் நினைக்கலாம் இளங்காலத்துக்கு சொல்லலண்டா எல்லாம் உயிர் பயங்கள்லாம் இப்போ நீங்கள் எப்படியோ ஒரு நோயொன்று கொண்டு ஆளைச்சா கொள்ளும் சரி இப்படி என்றாலும் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் சரியா. அப்போ டென்டல் கோப்பை கிட்ட செத்துட்டார். அப்போ அவர் ஒரு திறமையானதான் சொல்லிட்டான். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். இங்கே இந்தியன் ஆர்மி சண்டை தொடங்கியாச்சு. இனி மக்களே நீங்கள் உங்களுக்கு எதையும் வேணுமெண்டா என்ன கேளுங்கோ. 90 கடைசி வட்டு நான் சொல்லுவேன். 90 கடைசி வட்டு நான் சொல்லுவேன் என்ன நடந்தே இது நடந்தான்னு சொல்லி. இந்த ஏண்டா படையணிகளே பிற்காலத்தில் ஸ்டார்ட் ஆக்கப்பட்டது. அவ்வளோதான். அது இது சொல்லிட்டு இருந்தாங்க ஆவேசித்தாச்சு ரைட். இதுன்னு சொல்லி விட்டு முடிச்சிட்டேன். இப்போ வடிவாக கட்டுக்கணும் இந்த டென்டல் கோப்பை கட்டுவா விஜய் வினோரெட்னா அவையில் அந்த பிளான் தான் 94 வந்த சந்திரிகா அம்மையார் அதை நடைமுறைப்படுத்தின யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுறதுக்கு. இது ஒன்றும் புதுசாக இராணுவத்தினர் ஒன்றும் செய்யலை. அந்த பழைய இராணுவத்தின் ஐடியாவை அதை நடைமுறைப்படுத்தினது. அதெல்லாம் 95ஆம் ஆண்டு அவங்களால் பிடிக்க முடிஞ்சது. அது வந்து டென்டல் கோப்பை கடை. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த டென்டல் கோப்பை கடைக்கு ஆதரவாக அது இல்லை. அவர்கிட்ட பொலிசாக இருக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தவர். அவர் கிளிநொச்சியில் வேலையார். கிளிநொச்சிலாம் பொலிஸ்காரனாக இருந்தவர். அவர் சொல்லித்தான் எனக்கு டென்டல் கோப்பை கடை தெரியும். பொலிஸ்காரனுக்கு அவர் பொலிஸ்காரனாக இருந்தார். அவர் சொல்லித்தான் தெரியும். இன்னொரு படி இருந்தால் டென்டல் கோப்பை ஏற்கனவே இயக்கம் கிளிநொச்சியில் வச்சே கன்னிவடி வைக்க பார்த்தது. டிராக்டர் பட்டிக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் சிலிண்டர் இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர்களுக்குள்ளே இயக்கம் வெடி மருந்து வச்சு வெடிக்க வைக்கிறது. அதை கொண்டு டிராக்டர் பட்டிக்க வச்சுட்டு கிளிநொச்சியில் இது கிளிநொச்சி வச்சு இயக்கம் பார்த்து கொண்டு இந்த வயரெல்லாம் காட்டியிருக்கும். அதில் அமர்த்தினா தான் வெடிக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது ரிமோட். அந்த காலம் வேறு வடி மருந்து, இந்த காலம் வேறு வடி மருந்து. அப்போ அதை டிராக்டர் பட்டிக்க கேட்க ரோட்டில் நடந்து போன ஒரு வழிப்போக்கர் ஒரு ஆள், அவனும் ஜீப்பும் பேர். அப்போ ஜீப்பில் வர போலீஸ்கார் ஜீப் வர இது போய் அந்த டிராக்டர் பட்டியில் வேறு இருக்குது. இப்போ இயக்கம் பார்த்தது இதே அமர்த்தி அந்த ஆச்சத்து போடும். அதில் அவர் தப்பப்பட்ட ஆள் தான் டென்டல் கோப்பை கடுவேன். இது ஒரு பதிவு. இது சரியான ஒரு உண்மையான பதிவு. இதெல்லாம் மனதில் வச்சுருங்கோ. வேறு ஒன்றும் இல்லை. நான் வேணுமெண்டா நான் சொல்லுவேன். அதுதான் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்க ஆள் நல்லா இருக்கும், சூப்பராக கிடக்கும், அப்படி வரலாறுலாம் தெரியுது. எல்லாம் உண்மை. இங்கே எனக்கும் டேஞ்சரஸ் இருக்குன்ற நச்சு பார்க்க சும்மா முதுகுலகிறன்ற இதுதான். சரி, ஓகே, பாய்.